opening ceremony le first thing will be Tamil Thai Varthagal. I welcome Ms. Shreya Ravikumar to the stage. Thank you. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரிதனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெருந்தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. இந்த விழாவில் சேர்ந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்ல வெல்கம் பண்ணுறேன் அவர் சீஃப் கெஸ்ட் ஸ்ரீ ஆர் மகாதேவன், ஜஸ்டிஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. I welcome sir for the 3rd, 4th and 5th phase of Secure Our City campaign inauguration. Secondly, we have 3 phases which is completed. 3 phases of Secure Our City campaign இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தேர்ட் வந்து SM நகர், சத்யவாணி முத்து நகர், நியர் டு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஆஃப் சென்னை. அங்கே இருந்து வந்த அனைவருக்கும் இந்த விழாவுக்கு வெல்கம் பண்ணிடுறேன். அடுத்தது வந்து கற்பகம் அவென்யூ ரெசிடென்ஸ் அசோசியேஷன், காரா இந்த ஷார்ட்டாக சொல்லுவேன். நம்ம ஃபங்க்ஷன் இப்போது நடக்கிற இடத்தோட ரெசிடென்ஸ் அசோசியேஷன் மெம்பர்ஸ் and the family residents people, I welcome each and everyone to this function. Next is, we can say, shining stars of Tamil Nadu from different part of Chennai. சென்னையில் தெரிஞ்சிருக்கப்பட்ட ஒரு 5 to 6 ஏரியாஸிலிருந்து, அதாவது செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம், குன்றத்தூர், நந்தம்பாக்கம், etc. Some other areas also. Many from many families, these shining stars, சொன்ன குழந்தைகள், ஸ்பெஷல் கெஸ்ட்ஸாக இங்கே வந்திருக்கேன். அவருக்கு அனைவருக்கும் நான் வெல்கம் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் will be the lighting the lamp ceremony. லைட்டிங் செரமனி கற்பகம் அவென்யூ அசோசியேஷனுடைய மேடம் பிந்து வீரபாகு, மேடம் விஜி, மேடம் மீனாட்சி, மேடம் அனுசங்கர். So it will be our pleasure if our chief judge, Honorable Justice joins.
function for the third, fourth and fifth phases of Secure Our City campaign. அடுத்தது கற்பகம் ரெவென்யூ அசோசியேஷன் President, Vice President Mr. Shahul Apau will be welcoming you all for the function. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசர் மாண்புமிகு ஆர் மகாதேவன் அவர்களே, செக்யூர் கேம்ப் நிர்வாகிகளே, எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, சகோதரிகளே, சிறப்பு பேச்சாளர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக சாதிக்க துடித்துக் கொண்டிருக்கும், சாதிக்க வேண்டும், சாதிக்க எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற சாதனையாளர்களே, இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் கற்பகம் அவென்யூ ரெசிடென்ட்ஸ் அசோசியேஷன் சார்பாக, கற்பகம் அவென்யூ குடியிருப்பாளர்கள் நலன் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். ஒரு நல்ல சமுதாயத்தின் அடையாளம் அதன் கட்டிடங்கள் அல்ல, அதன் மக்களின் ஒற்றுமை, பாதுகாப்பு உணர்வு. இதுதான் ஒரு சமுதாயத்தின் அடையாளமாக திகழ்கிறது. கற்பகம் அவென்யூ ரெசிடென்ட்ஸ் அசோசியேஷன் இதன் அடிப்படையிலே 50 ஆண்டு கால வரலாறு படைத்திருக்கிறது. 50 ஆண்டு காலத்திற்கும் மேலாக கற்பகம் அவென்யூ இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. கடந்த 15 ஆண்டுகளாக 6 மெம்பர்கள் கற்பகம் அவென்யூ ரெசிடென்ட்ஸ் அசோசியேஷன் நாங்கள் ஏற்றெடுத்து பல விஷயங்களை முன்னெடுத்து இங்கே கற்பகம் அவென்யூ முன்னேற்றி வைத்திருக்கிறோம். எத்தனையோ பிரச்சனைகளை நாங்கள் பேசவில்லை, தீர்வை மட்டும் கண்டு அரசாங்க அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நிறைய விஷயங்களை சாதித்திருக்கிறோம். இதெல்லாம் பல இடங்களிலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு சில வார்த்தைகளுடன் பேசி நான் நிறைவு செய்கிறேன். குப்பை தொட்டிகள் எங்கு பார்த்தாலும் எங்களது தெருவுகள் இருந்தன, அதற்கு தீர்வு கண்டு சுத்தத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறோம். மின்வெட்டு, மின் தடை நிரந்தரமாக தீர்வு எல்லையை நிர்ணயிச்சிருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள், தெருவோர கடைகள் அகற்றியிருக்கிறோம். மக்களுக்கு சொந்தமான வீதிகளை சுதந்திரமாக நடமாடக்கூடிய அளவிலே செய்திருக்கிறோம். மழை வந்தால் வெள்ளம் வரும். சில மக்கள் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத நிலைமை இருந்தது. இப்பொழுது மழை வந்தால் சந்தோஷப்படக்கூடிய அளவிலே, ரசிக்கக்கூடிய அளவிலே அவர்களுக்கு வடிகால் வசதிகள் செய்து கொடுத்திருக்கிறோம். குழந்தைகள், மூத்த குடிமக்கள் ரெஸ்ட் எடுப்பதற்கு, ஒதுங்குவதற்கு, இருப்பதற்கு இடமில்லாமல் இருந்தது. நல்ல அழகான பெருமைமிக்க ஒரு பார்க்கை, ஒரு பூங்காவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். இது மட்டும் போதாது, இதெல்லாம் செய்துவிட்டு ஒன்று மட்டும் பாக்கி இருந்தது, ஒன்று மட்டுமே பேலன்ஸ் இருந்தது. ஒரு பெரிய விஷயம், அது இதுவரைக்கும் நாங்கள் செய்து முடிக்கலை. ஒரு நல்ல குடியிருப்புக்கு அவசியம் என்ன என்பதை உணர்ந்தோம். பாதுகாப்பு ரொம்ப மிகவும் தேவைப்பட்டது. சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. தி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர் என்று ஒரு பழமொழி இருக்கு. அதன் அடிப்படையிலே நாங்கள் செக்யூர் கேம்ப் என்ற ஒரு தன்னால்வர நிறுவனத்தை தொடர்பு கொண்டோம். எங்களுக்கு கேமரா வேண்டும் என்று நாங்கள் அவர்களை அணுகினோம். அவர்களும் வந்தார்கள். எல்லா காலனி முழுக்க நடந்து பார்த்தார்கள். நாங்கள் செய்து தருகிறோம், எங்களுக்கு பணம் வேண்டாம், நாங்கள் சமுதாய முன்னேற்றத்திற்காக செய்துகிறோம், எந்த காசு நீங்கள் தர வேண்டாம், நாங்கள் இலவசமாக செய்து கொடுக்கிறோம் என்று முன்வந்தார்கள். நல்ல விதமாக கடந்த 3 மாதங்கள், 3லிருந்து 4 மாதங்கள் எங்களுடைய அசோசியேஷன் மெம்பர்களுடைய சேர்ந்து எல்லா தெருவுகளுக்கும் போய், எல்லா வீடுகளுக்கும் போய் கேமரா, எம்லியும் சரி, நம்ம மிஸ்டர் ரெஜாய் 2 பேரும் நல்ல விதமாக வந்து எல்லோரிடமும் சேர்ந்து பேசி பழகி என்று கேமரா அருமையான ஒரு நிலையை எட்டியிருக்கிறது. நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் எங்களை பாராட்டுகிறார்கள். எங்கள் குடியிருப்பாளர்கள் என்ன சொல்கிறார்கள், ஏன் நீங்கள் ஃப்ரீயாக அலோவ் பண்ணீங்க, பணம் தருகிறோம், அவர்களுக்கு உற்சாகப்படுத்துங்கள் நீங்கள் அவர்களை என்று சொல்லி
எங்களிடம் கற்பகமௌனி ரெசிடென்சி சார்பாக செக்கை ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த கேமரா 21 கேமரா தற்போது நல்ல விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தற்பொழுது நமது நீதியரசர் அவர்களை அருமாகாதன் அவர்களை கௌரவிக்கும் விதமாக எங்களுடைய அசோசியேஷன் பிரசிடென்ட் திரு நாகநாதன் அவர்கள் சால்வை அணிந்து கௌரவிப்பார். பிரபு, மிஸ்டர் நாகநாதன் இவரும் அவர் பிரசிடென்ட் திரு நாகநாதன், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ப்ரொஃபஸர், எ சீனியர் சிட்டிசன் இன் கற்பகம் அவென்யூ. Next will be the virtual inauguration for Secure Our City, Tamil Nadu. We'll be playing a AV video regarding that. ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு கதை உண்டு. அந்த கதையை பாதுகாப்பாய் மாற்றி எழுதும் ஒரு பயணம். சென்னையின் SM நகர். ஆறுநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள், 2000க்கும் மேற்பட்ட மக்கள் நம்பிக்கையுடனும் எதிர்கால கனவுகளுடனும் வாழும் ஒரு பெரிய சமூக குடியிருப்பு. ஒரு காலத்தில் திருட்டு, சமூக விரோத செயல்கள் அடிக்கடி காவல்துறையின் விசாரணைக்கு உள்ளான பகுதி. நடந்த குற்றங்களை விட அவற்றை செய்தது யார் என்ற கேள்விகளே அதிகமாக இருந்த காலம். ஆனால் செக்யூர் அவர் சிட்டியின் இலவச CCTV நிறுவல் சமூக பாதுகாப்பு முயற்சியால் SM நகர் பாதுகாப்பின் புதிய அடையாளமாக மாறி வருகிறது. ஒவ்வொரு தெருவும் விழிப்புடன் கண்காணிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மூலையும் பாதுகாப்பின் கண்காணிப்பில் உள்ளது. ஒரு சம்பவம் நடந்தாலும் உண்மையை வெளிக்கொணரும் நம்பகமான ஆதாரமாக CCTV தொழில்நுட்பம் மக்களுடன் நிற்கிறது. இன்னிலிருந்து SM நகர் நம்ம CCTV சர்வேலன்ஸ்ல இருக்கும். இந்த ஏரியா மொத்தமா ஒரு கேமரா கண்ட்ரோல பாதுகாப்புல இருக்கும். நம்ம இந்த இடத்துல நிறைய வீடு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வீட்டிலையும் வாசல்ல வச்சு அந்த ஏரியாவும் அந்த ரோடும் கவர் பண்ணி இந்த ஏரியா மக்களுக்கு ஒரு மினிமமா சேஃப்டி கொடுக்கறதுக்காக தான் இந்த செக்யூர் அவர் சிட்டி கேம்பெயின். ஆனால் இந்த முயற்சி குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக மட்டுமல்ல, குற்றங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்காக. பயமில்லாத தெருக்கள், நிம்மதியான குடும்பங்கள், பாதுகாப்பாக பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள், அச்சமின்றி நடந்து செல்லும் பெண்கள், நிம்மதியாக வாழும் மூத்த குடிமக்கள். இதுவே செக்யூர் அவர் சிட்டியின் உண்மையான நோக்கம். ஒரு பாதுகாப்பாக இந்த கேமரா வைக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்லாமல் முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் நம்ம சுற்றி இருக்கும் எல்லாருக்குமே இது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். கேமரா இருக்கிறதுனாலே அங்கே தப்பு நடக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கப்புறம் இந்த கேமரா இருக்கிறதுனால இங்கே தப்பு எதுவுமே பண்ணியிருந்தவங்க கூட இதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. இங்கே கேமரா இருக்குது, நம்மளை ஐடி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாதுகாப்பு என்பது ஒரு வசதி அல்ல, அது ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை. அந்த உரிமையை ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு சேர்க்கும் சமூக அர்ப்பணிப்பாக செக்யூர் அவர் சிட்டி SM நகரில் இலவச CCTV கேமராக்களை நிறுவி பாதுகாப்பான நாளை சமூகத்திற்கான உறுதியான அடித்தளத்தை அமைத்து வருகிறது. இந்த மகத்தான சமூக முயற்சிக்கு தங்களின் முழுமையான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்கி வரும் அனைத்து பொதுமக்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். ஹாய் எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ SM நகர்ல இருக்கோம். நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்கிற இடம். இங்கே ஒரு 600 ஹவுசஸ்ல அரௌண்ட் 3000 பாப்புலேஷன் இருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லா நம்ம சர்வைலன்ஸில் கொண்டு வந்திருக்கோம். செக்யூர் அவர் சிட்டி கேம்பெயினோட phase 3 இந்த செக்யூர் அவர் சிட்டி கேம்பெயினோட phase 3 we have completed here in SM Nagar, Central Railway Station near to Chennai. Thank you.
இந்த விழா வந்து ஆக்சுவலாக 3rd, 4th, 5th ஃபேஸ் இனாக்ரேஷன் 3 ஃபேஸோட இனாக்ரேஷன் சேர்த்து நடத்துறது. அப்போ நெக்ஸ்ட் ஃபேஸ் 4th ஃபேஸ் inauguration, virtual inauguration is going to happen. That will be Karpagam Avenue residential area. சென்னையின் பெருமையை தன்னகத்தே சுமர்ந்து நிற்கும் ஆரியபுரம். அந்த பெருமை மிகு அடையாளங்களில் ஒன்றான கற்பகம் அவென்யூ. 400க்கும் மேற்பட்ட வீடுகள், 800க்கும் மேற்பட்ட மக்களின் நம்பிக்கையும் ஒற்றுமையும் இணைந்து வாழும் ஒரு சிறப்பு மிக்க சமூக குடியிருப்பு. செக்யூர் அவர் சிட்டியின் இலவச சிசிடிவி நிறுவல் முயற்சியின் மூலம் பாதுகாப்பை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் மற்றும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சமூக அத்தியாயம் உருவாகிறது. மாதிரி அம்மாமாருக்கு எப்படி அட்வான்டேஜ்னா, 6வது ஒரு நாளுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டுனா என் வீட்டுல ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு, ஏதாவது திருடு போயிருக்கேன், 6வது வந்து நம்ம சந்தேகப்படக்கூடாது. உங்களுக்கு தைரியமா சொல்லலாம், இந்த ஏரியா நான் எவ்வளவு நீட்டா கிளீனா வச்சிருக்கோம், இந்த அம்மா மேல எவ்வளவு சோசியல் மைண்ட். அந்த சமூக பாதுகாப்பு முயற்சி வெற்றிகரமாக நிறைவேற தொடக்கம் முதல் முழுமையான ஒத்துழைப்பையும் அர்ப்பணிப்பான ஆதரவையும் வழங்கிய திரு பிந்து அவர்களுக்கும், கற்பகம் அவென்யூ ரெசிடென்ஸ் அசோசியேஷன்ல இருந்து பேசுறேன். சிசிடிவி கேமரா ஃபார் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன். ஸோ அது வந்து நம்ம அசோசியேஷனில் இந்த நம்ம காலனி பண்ணுறதுல வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. வி அப்ரோச் செக்யூரிட்டி கேம் ஸோ தட் வி வாண்டட் த சப்போர்ட். அவங்க வந்து நமக்கு பண்ணி கொடுத்து பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். திரு வீரபாகு அவர்களுக்கும், கற்பகம் ரெசிடென்ட் அசோசியேஷன் பேசுகிறேன். என் பேர் வீரபாகு. இங்கே காலனிக்கு வந்து ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி கொடுக்கணும். ஏன்னா இது வந்து பப்ளிக் காலனி. இது பக்கத்துலேயே மண்டோலியில் இருக்குது. மண்டோலியில் கொஞ்சம் பேர் உள்ளே வராங்க. இது வந்து ஓப்பன் ஃபார் ஆல் த பீப்புள் மாதிரி இந்த ஏரியா. அதனால ஒரு செக்யூரிட்டி கொடுக்கணும், சூப்பர் கொடுக்கணும்னு அப்போ எங்களுக்கு வந்து இந்த ரிசார்ட் ஆஃபீஸ் தெரிஞ்சது. சோஷியல் மீடியா மூலமாக சொல்லி அவங்க ஆஃபீஸ்லாம் மீட் பண்ணி எங்களோட ஐடியா ஷேர் பண்ணோம். ஒரு சில நல்ல ஐடியாஸ் பார்த்து வந்தாங்க. அவங்களோட வேரியஸ் ப்ரீ ஆக்குபேஷனால கொஞ்சம் டைம் அட்ஜஸ்ட். பட் டுடே we have started it in a good way with a good function and it is going good. I think the people and the society at large will be very happy with this. Thank you. We would like to thanks to Mr. Shahul, the president. கற்பகம் அவென்யூ ரெசிடென்ஸ் அசோசியேஷனுடைய வைஸ் பிரசிடென்ட்டாக பேசுகிறேன். இன்னைக்கு 30 கேமரா எல்லா தெருக்குள்ளையும் வைக்கிறதுக்கான ஒரு ஓப்பனிங் செரிமனி இனாகுரேஷன் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். கற்பகம் அவென்யூனுடைய குடியிருப்பாளர்கள் சங்கத்தின் சார்பாக அவங்களுடைய நன்மைக்காக குடியிருக்கிறவங்க ரெசிடென்ஸினுடைய சேஃப்டி, செக்யூரிட்டி அண்ட் லா அண்ட் ஆர்டர் அதை வந்து தற்காத்துக்கிறதுக்காக நாங்கள் இன்னைக்கு ஒரு 30 ஹைலி ரெசல்யூஷன் கேமரா இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில் கோவிலில் இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் நடந்தது. ரிஜாயன் டீம் வந்திருந்தாங்க, லோக்கல் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வந்திருந்தாரு, ப்ளஸ் ரெசிடென்ஸ் அசோசியேஷன்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. ரெசிடென்ஸும் நிறைய வந்திருந்தாங்க. ப்ளஸ் நிறைய இடங்கள்லேருந்து மடிப்பாக்கம், செம்மஞ்சேரி, அதுக்கப்புறமா பட்டினப்பாக்கத்தில் இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. வந்துட்டு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க. நாங்களும் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி இன்னைக்கு நல்ல விதமாக பண்ணியிருக்கோம். எங்களுடைய காலனி இனிமேல் முன்னாடி இருந்ததை விட நல்லா சேஃபாக இருக்கும், செக்யூராக இருக்கும், எல்லாரும் வந்து பாதுகாப்பாக இருப்பாங்கங்கிறத மனசார நாங்கள் வாழ்த்தி வச்சுக்கோம். வணக்கம். And the secretary, the whole team. 27 March 2026 இன்னைக்கு நம்ம கற்பகம் அவென்யூ ரெசிடென்ஸ் அசோசியேஷன் we are starting our first phase of Secure Our City campaign. கிட்டத்தட்ட 350-400 houses இருக்கு இந்த கற்பகம் அவென்யூ ரெசிடென்ஸ் அசோசியேஷன்ல. We are fixing 30 cameras to cover the area. We are trying to bring minimum security for all the residents. And thank you for all the people, all the association, the president, secretary who is supporting, who is invited to make the campaign successful. We want to make sure this area is under total surveillance to reduce the crime, especially to protect the women and children. Once again, sir, thank you again for all the support. நம்ம இன்னைக்கு வந்து 4th phase ஓரோ வீட்டுக்கும் ஒரு கேமரா போட்டு நம்ம அதை முடிச்சிருக்கோம். Thank you.
Next, fifth phase வந்து around சென்னை சிட்டியில் ஆல்மோஸ்ட் we can say சவுத் சென்னை சொல்லிடலாம், குன்றத்தூர் அந்த மாதிரி ஒரு 5 to 6 ஏரியாஸ். ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க முதலில் பாதுகாப்பை உருவாக்க வேண்டும். மனித நேயமும் சமூக அக்கறையும் ஒன்றிணைந்து ஒரு பாதுகாப்பு பயணம். செம்மஞ்சேரி. சென்னை முழுவதும் பல பகுதிகளில் அவர்களின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் மற்றொரு அர்த்தமுள்ள சமூக அத்தியாயம் செக்யூர் அவர். வீடு வீடாக சென்று மக்களின் தேவைகளை நேரில் அறிந்து பாதுகாப்பு மிகவும் தேவைப்படும் குடும்பங்களை அடையாளம் கண்டு 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் இலவச சிசிடிவி கேமராக்களை நிறுவி பாதுகாப்பை ஒவ்வொரு இல்லத்திற்கும் கொண்டு சேர்க்கும் மனிதநேய பயணத்தை செக்யூர் அவர் சிட்டி பெருமையுடன் முன்னெடுத்து வருகிறது. இந்த முயற்சி வெறும் சிசிடிவி கேமராக்களை நிறுவுவதற்காக மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பமும் அச்சமின்றி வாழ வேண்டும் என்பதற்காக. குறிப்பாக குந்தமல்லி, மேடம்பாக்கம், நேசப்பாக்கம் நடக்குது. யாருக்குமே பாதுகாப்புன்றது மெயினாக லேடிஸுக்கு பாதுகாப்பு கிடையாது. அந்த மாதிரி சமயத்தில் என் தங்கச்சி ஹேண்டிகேப்பு நல்லா இருக்க பொண்ணு கூட இன்னைக்கு இப்படி இறங்கும் போது இந்தமாதிரி பொண்ணுங்கெல்லாம் கஷ்டம். அதனால இது ரொம்ப பாதுகாப்பு. இதெல்லாம் எங்களால் வாங்க முடியாது. மெயினாக எங்கள் அன்றாட வருமானமே சாப்பாட்டுக்கு, பாப்பாவுக்கு மெடிக்கல் செலவுக்கு போயிருக்கு. இது ரொம்ப பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுறோம். எல்லாருக்குமே வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் இருக்கும். இது வந்து நம்மளோட மாரி, இது வந்து மாரியோட அண்ணன் மிஸ்டர் குமார். வணக்கம், என் பேர் குமார் ராய். நான் வந்து கடந்த 20 வருஷமாக வேலை செய்ய வரேன். அதில் வந்து நிரந்தரமான வேலை எதுவும் இல்லை. நான் வந்து இந்த இப்படி ஒரு D3 ஃபுட்டுன்னு ஒரு நிறுவனத்தில் தெருவில் உட்காந்து சாப்பாடு விற்கிற வேலை நான் செய்கிறேன். அதுதான் வருமானம். எனக்குன்னு எந்த ஒரு இதுவும் இல்லை. என் வீட்டை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எனக்கு வந்து என் தங்கச்சி இருக்காங்க மாரியா. அவங்க வந்து ரொம்ப மன வச்சு பாதிக்கப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி. அவங்க நானும் மாற்றுத்திறனாளி. அவங்க ரொம்ப வந்து பாதுகாப்பு தேவைப்பட சொல்லி நான் உதவி கேட்டு எல்லாருக்கிட்டையும் எனக்கு உதவி வந்து அந்த சென்ட் யாரும் ஹெல்ப் பண்ணல. ஸோ எனக்கு இந்த கோப்பு மூலியமாக எனக்கு வந்து இந்த உதவி பெற்றிருக்குது. சென்னையில மட்டுமே டிசேபிள்டு மக்கள் வந்து 1 லட்சத்துக்கு மேலே இருக்கு. ஆனா நீங்க அப்படி பார்த்தா தமிழ்நாடு மொத்தமா 15 லட்சத்துக்கு மேல மக்கள் இருக்கு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சிட்டியில ஒரு ஸ்டேட்ல எப்படி இருக்குன்னா மொத்தமா இந்தியாவில வந்து எத்தனை மக்கள் இருக்கும். அது ஒரு விஷயம். 2வது விஷயம் எப்படின்னா, இவர் எப்படி ஒரு சேலஞ்சு ஃபேஸ் பண்ணிருக்கோ அதெல்லாமே இவருக்கான பேசிக்கான தகுதி இல்லை. நம்மளால வந்து சேஃப்டி கொடுக்க முடியும். நான் நேரத்தை சொல்லியிருக்கேன், பல்பு மாதிரி எல்லா வீட்டிலுமே பாதுகாப்பு வரணும். நம்ம இப்போ வந்து மாதிரி முன்னாடி வீடு முன்னாடி கேமரா. எல்லாருக்கும் வணக்கம். சிம்மஞ்சேரி ஹவுசிங் போர்டுல இருக்கேன். சுனாமி குடியிருப்பு. இங்கே ஒரு 18 வருஷமாக நாங்கள் இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நானும் என்னோட மனைவியும் வந்துட்டு வெளியில் அதிகமாக வேலைக்கு போகிறதுனால பசங்க 2 பேருமே வீட்டில் தான் இருப்பாங்க. ஸ்கூல் லீவெல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால பசங்க வீட்டில் தான் இருப்பாங்க. சார் வந்து விஜய் தாமஸ் சார் வந்து செக்யூர் அவர் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் நடத்திருந்தாரு. அதில் வந்து எல்லார் வீட்டுக்கும் வந்து இலவச கேமரா அப்படின்னு சொல்லி நாங்களும் கேட்டிருந்தோம். எங்களுக்கு ஒரு முன்னாடி ஒயரிங் பண்ணி கொடுத்துருந்தாரு. இப்போ வந்து இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டை வந்து செக்யூர் பண்ணியிருக்காரு. 5th phase வந்து நம்ம தனித்தனியா இருக்கனா ஒரு கிட்டத்தட்ட 100 வீடு நம்ம சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் ஓரோ வீட்டுக்கும் ஒரு கேமரா போட்டு தான் நம்ம அது முடிச்சிருக்கோம். அது வந்து சனா ஃபவுண்டேஷன் தான் ஒரு இடம் காமிச்சு கொடுக்கறதுக்கான சப்போர்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இனோகிரேஷன் எதுக்கு பண்றேன்னா, திருப்பி நான் சொல்றேன், இந்த மாதிரி பாதுகாப்பு எல்லா இடத்துலயுமே போய் சேரணும். அது ஒரு தனியால ஒரு கம்பெனியால ஒரு ஆர்கனைசேஷனால மட்டும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் தான் அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும். அதுலனா அந்த அளவுக்கான குவாலிட்டியான NGOs ஆர்கனைசேஷன் கண்டிப்பா தேவை. நமக்கு நிறைய அசோசியேஷன் இருந்தால் மட்டும்தான் செக்யூர் அவர் சிட்டி கேம்பெயின் ஒரு நேஷனல் லெவல்ல இந்தியா மொத்தமா 150 கோடி மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு தேவையோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் செக்யூர் அவர் சிட்டி கேம்பெயின். Thank you. Next is a surprise and grand announcement. Tamil Nadu ஒரு surprise from Secure Our City.
ஸ்ரீ ஆர் மகாதேவன் சார் வந்து செக்யூர் அவர் சிட்டியோட சென்னை சாப்டர், த ஹோல் சென்னை செக்யூர் அவர் சிட்டி அண்டரில் எல்லா வீட்டுக்குமே 100% சிசிடிவி சர்வைலன்ஸில் வர்ற மாதிரியுள்ள நிறுவனம் இன்னைக்கு இந்த நிமிஷம் ஆரம்பிக்க போகுது. அதோட அன்வீலிங் செரிமனி ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் சார் இப்போ பண்ண போகிறேன். தேங்க்ஸ். Next will be the most awaited speech from our inaugural personality, Shri R. Mahadevan Sir, Justice of Supreme Court of India. Please. Secure our city with the able leadership of Rijai Thomas. அவருடைய ஒரு சீரிய தலைமையின் கீழ் கற்பகம் அவென்யூ மக்களுக்கு ஒரு சிறந்த சேவை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் முழுவதும் சிசிடிவி கேமரா வழங்கி இந்த இடத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பும் நிம்மதியும் கிடைக்கும் விதத்திலே செய்யக்கூடிய இந்த செயல் சிறந்த விதத்திலே பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. நாம் அனைவரும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், சமுதாயத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறோம். 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி இன்றைய நிலைமையை நீங்கள் யோசித்து பார்த்தால், இன்றைக்கு நாம் கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய செல்போன் ஆகட்டும், மற்ற வசதிகளாகட்டும் இல்லாத காலகட்டத்திலே மக்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தல்கள் இருந்தது என்பதை யோசித்து பார்த்தால், குழந்தைகளாகட்டும், பெண்களாகட்டும், மாணவர்களாகட்டும், வயது முதிர்ந்தவர்களாகட்டும், இவர்களெல்லாம் சந்தித்த பிரச்சனைகள் மிக அதிகம். இன்றைய காலகட்டத்தில் நவீனம் வளர்ந்துவிட்ட காலகட்டத்தில் கூட புள்ளி விவரங்கள் சொல்கின்றன, முக்கியமான மாநகரங்களிலெல்லாம் குற்றங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறதே தவிர அது எளிதிலே குறைந்த பாடில்லை. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், முதியவர்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு இடத்தையும் தேடி அந்த இடத்தின் முக்கியமான பகுதிகளில் எல்லாம் சிசிடிவி கேமராக்கள் பொருத்துவதன் மூலம் அனைத்து இயக்கங்களையுமே நாம் கண்காணிக்க முடியும் என்ற சூழல் உருவாகி இருக்கிறது. நெடுஞ்சாலைகளிலே சிசிடிவி கேமராக்கள் இருக்கின்றன. குறுகிய பாதைகளில் கூட சிசிடிவி கேமரா மக்கள் வைக்க வேண்டும் என்று அரசாங்கம் முடிவு செய்து அதனை செயல்படுத்துகின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு விபத்து நடந்தாலோ, ஒரு வீட்டிலே ஒரு திருட்டு நடந்தாலோ, தனியாக நடந்து செல்லக்கூடிய ஒரு பெண்ணிடம் ஏதேனும் வழிப்பறி நடந்தாலோ, தனித்து நடக்கக்கூடிய ஒரு குழந்தை திடீரென்று காணாமல் போனாலோ, இதை உடனடியாக செயல்பட்டு காவல்துறை மட்டுமே முடிவெடுத்து விட முடியாது. அந்தந்த பகுதிகள் சார்ந்த இடங்களிலே இத்தகைய வசதிகள் உங்களுக்கு கிடைக்குமானால், இன்னும் நாட்கள் கடந்து செல்கையிலே ஒவ்வொரு வீட்டிலும் இந்த வசதிகள் கிடைக்குமானால், குற்றங்கள் கணிசமான அளவு குறைவதோடு மட்டுமல்லாமல் குழந்தைகளாகட்டும், பெண்களாகட்டும், முதியவர்களாகட்டும் அனைவருமே நிம்மதியான வாழ்க்கையை நடத்த முடியும் என்பதற்கு இத்தகைய வசதிகள் தேவை.
இந்த வசதிகளை தனிநபர் தனி அமைப்புகள் மட்டுமே நடத்திவிட முடியாது. இருந்தாலும் வணிகத்தனமான முயற்சிகள் பலவிதங்களிலே நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு தனிமனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை, வளர்ச்சியை, வசதிகளை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று முயன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தன்னை போல ஒரு சக மனிதன் எந்த விதத்திலும் பாதிப்படையக்கூடாது, அவன் எந்த சிரமத்தையும் அடையக்கூடாது என்ற எண்ணத்தோடு திரு ரிஜாய் தாமஸ் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி பல்வேறு இடங்களையும் தொட்டு மக்களுக்கு ஒரு சிறந்த பணியாக மாற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை அவருக்கு நான் குறிப்பிடுகிறேன். ஒரு குறிப்பிட்ட இடத்திலே சிசிடிவி கேமராக்கள் எஸ்ஓசி மூலம் வழங்கப்படுகிறது என்பதை பார்த்து அனைவரும் இந்த வசதிகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். இது தனி மனிதனுடைய முயற்சியால் மட்டுமே நிறைவேறாது. உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு தேவை. ஒன்றுபட்ட ஒரு சமுதாயம் மட்டுமே உன்னதமான வாழ்க்கையை வாழ முடியும். வாழ்க்கையிலே பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். ஒரு சிலர் வசதியாக இருக்கலாம், வசதி குறைந்த வாழ்க்கையை ஒரு சிலர் வாழலாம். ஆனால் பொதுவாக நடக்கக்கூடிய எந்த ஒரு குற்றமும் அது வசதியையோ வசதி இல்லாத நிலைமையோ பார்த்து நடப்பதில்லை. ஆகையினால் நாம் அனைவரும் இப்படிப்பட்ட நல்ல முயற்சிகளுக்கு நம்மாலான ஒத்துழைப்பை வழங்கி இந்த முயற்சி பலருக்கும் சென்று சேரக்கூடிய விதத்திலே பணியாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களிடம் வைத்து இந்த சிறந்த பணியில் ஈடுபடக்கூடிய ரிஜாய் தாமஸ் மற்றும் அவருடைய குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். Next, I am calling the captain of the ship, the visionary in the Secure Our City campaign oda visionary ஆயிருக்கனா Mr. Rijoy Thomas for the visionary address to the stage. எல்லாருக்குமே வணக்கம். Good evening. I welcome Honorable Justice R. Mahadevan sir, Supreme Court of India, other dignitaries and Makkal from SM Nagar, Makkal from Karpagar Avenue Residents Association and fifth phase Makkal from the Sena Foundation. நான் அவ்வளோ எப்பவுமே எனக்கு க்ரௌடை பார்த்தா பயம். நான் ஓரோ க்ரௌடை பார்க்கும்போதும் எனக்கு அவ்வளோ டென்ஷன் இருப்பேன். இத்தனை மக்களை பார்த்து நான் எப்படி பேச போகிறேன்? அது தாண்டி நம்ம கூடியிருக்கினா விஐபி ஜஸ்டிஸ், ஹானரபிள் ஜஸ்டிஸ்க்கு முன்னாடி பேசும்போதெல்லாம் எனக்கு அதுக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு எனக்கு தெரியும் சார். பட் சம்டைம் வி ஹாவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம பேசுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலைன்னா வேற யாரும் அது பேச போகிறதில்ல. அதனால அகெயின் எனக்கு என்னுடைய தமிழ் அவ்வளோ ஃப்ளூவன்ட் கிடையாது. ஃப்ளூவன்ட் மட்டும் இல்லை, எனக்கு அவ்வளோ ப்ராப்பராக தமிழ் பேச தெரியாது, இங்கிலீஷும் பேச தெரியாது. அதனால் என்னோட பேச்சிலே ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க சார். அண்ட் த சேம் டு த ஆல் த க்ரௌட். செக்யூர் அவர் சிட்டி பற்றி பேசுறேன்னா அது எத்தனை வருஷம் பேசியாலும் அது நிற்காது. ஆனால் டைம் எவ்வளோ கம்மின்னுള്ളത് நமக்கு தெரியும். ஜஸ்டிஸ்க்கு அடுத்த ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நான் ஒரு குட்டி கதை சொல்லி இதோட கன்க்ளூஷன் நான் முடிக்கிறேன். இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஸ்டோரி, இட்ஸ் அபவுட் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கை 21 ஏஜில் ஸ்டார்ட் பண்ணியது மும்பையில். இப்போ மும்பையில் நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு போகும்போது அங்கே கம்பெனியோட ஓனர், கம்பெனி முதலாளி உருவாட்டி சொல்லிட்டு ஒரு பொருள் நீங்கள் என்னோடய வீட்டில் கொண்டு போய் கொடுக்கணும். அது பெஸ் ஏறி போனோம். நான் பெஸ் ஏறி போனதுக்கப்புறமா அது 26 ஃப்ளோர், 26 நிலை மாடி. ஆனால் நான் ஒரு வில்லேஜ்னு வந்த பையன் எனக்கு லிஃப்ட் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னுள்ளது தெரியாது. ஒரு லிஃப்ட் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு எனக்கு தெரியாததுனால நான் மொத்தமாக 26 மாடிக்கு ஏறி போயிட்டேன், நடந்து போயிட்டேன். நான் லிஃப்ட் யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறமா நான் அங்கே போயிட்டேன், பெல் அடிச்சுட்டு அந்த பொருள் கொடுத்தேன். திருப்பி ஸ்டெப் இறங்கும்போது அந்த அம்மா கேட்டேன், ஏன் லிஃப்ட் யூஸ் பண்ணலை? அப்போ நான் சொல்லி லிஃப்ட் யூஸ் பண்ணுறாமான்னு சொல்லி நான் லிஃப்ட்டு முன்னாடி போனேன். அதுக்கப்புறமா அந்த அம்மா கதகு சார்த்தியப்போ திருப்பி யூட்டர்ன் பண்ணி ஸ்டெப் இறங்கி கீழே வந்துட்டேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டைம் அகெயின் ஒரு வாரத்துக்கு அப்புறமா சார் சொல்லிட்டேன், ஒரு பொருள் கொண்டு போய் வீட்டு போய் கொண்டு கொடுக்கணும்.
அப்போ நான் மனசில் நினச்சேன், இனியும் 26 ஃப்ளோர் ஏறணுமா? இன்னைக்கு இந்த மாதிரி நாலேஜ் இல்லையா? ஒரு லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு போலுமே என்னால் தெரியாதா? நான் அதுக்கப்புறமா லிஃப்ட் முன்னாடி போய் நின்று கடவுள்கிட்ட பிரார்த்திச்சேன், ஏதாவது ஒரு ஆள் இந்த டைமில் வரணும், அவர் எப்படி லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறதுன்னுள்ளது பார்க்கணும். பை த லக் ஒரு ஆள் வந்துட்டு நான் அவர்கிட்ட சொல்லி எனக்கு லிஃப்ட் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியாது, அதனால சொல்லிக் கொடுங்க. அவர் சொல்லிக் கொடுத்தேன், உங்களுக்கு ஏதோ ஃப்ளோர் போனோம், அது இந்த மாதிரி மாடர்ன் லிஃப்ட் கிடையாது, ஓல்டு லிஃப்ட் அப்படின்னா அது கதுக்கு சார்த்தன மாதிரி. அப்போ அவர் சொல்லி இப்படி தான் போகணும். ஓகே, அது நான் கத்திட்டேன். நெக்ஸ்ட் டைம் 3rd வாட்டி நான் போகும்போது நினச்சேன், ஐ ஆம் த கிங், ஐ நோ ஹவு டு மேக் இட், ஐ நோ ஹவு டு ஆப்ரேட் த லிஃப்ட். நான் லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டேன், நான் 26 மாடி நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஆனால் அந்த லிஃப்ட்டில் இன்னியும் 8-10 மக்கள் ஏற்றிட்டேன். 26 ஃப்ளோர் வர போகிறதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ளாட்டில் அது ஸ்டாப் பண்ணிட்டேன். 10, 5, 12, 14. அதுக்கப்புறம் தான் நான் 26 போனது. அப்போ நான் மனசுப்பட்டேன், ஓ இந்த லிஃப்ட்டில் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் போகிறதுக்கான ஒரு இது. அதுக்கப்புறமா என்னன்னு தெரியுமா, ஒரு வாட்டி நான் லிஃப்ட்டில் தனியே நான் நினச்சேன், எகெயின் நான் தனியாக இருக்க, வேறு யாரும் இல்லை, எப்படியாவது நான் லிஃப்ட்டுக்குள்ளே போகிறேன். நான் உண்மையாக சொல்கிறேன், அந்த லிஃப்ட் மிடில் பிளாக் ஆகிட்டேன். லிஃப்ட் ட்ராவல் பண்ணலை, அது எலக்ட்ரிசிட்டி கட் ஆகிடுச்சு. நான் அதுக்குள்ளேருந்து அழக ஆரம்பித்தேன். நான் என்ன நினச்சேன்னு தெரியுமா, கூட ஆள் இருந்தால் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும், 6வது இருந்தால் கால் பண்ணலாம். அந்த டைமில் ஒரே மனசு கடவுள்கிட்ட பேசிகிட்டே இருந்தது, எப்படியாவது வெளியில் வரணும். 26 மாடி இல்லை, நெக்ஸ்ட் டைம் 100 மாடி ஆயிருந்தாலும் சரி நான் ஏறிப்புவேன், லிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு 5th ஃபேஸில் இருக்கிற மக்கள் ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டியிருக்க, அவருக்கு வெளியில் வர முடியாமல் அந்த இருட்டுக்குள்ளே இருக்கு. அந்த இருட்டுக்குள்ள நம்மளால ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியறது பெரிய சந்தோஷம், பெரிய நிகழ்ச்சி. நான் 3rd ஃபேஸ் அப்படிதான். அந்த மக்கள் நான் அன்னைக்கு அந்த லிஃப்ட் இருட்டுக்குள்ள எப்படி இருந்து பயப்பட்டதோ அந்த பயம் இன்னைக்கு 3rd ஃபேஸில் இருக்கு, 5th ஃபேஸில் இருக்கு. ஆனால் பாதுகாப்பு எல்லா இடத்துலையுமே தேவை. நான் அது விஐபி ஏரியா இல்லைனா பிபிஎல் அப்படி நான் பிரித்து சொல்லலை. பட் ஐ எம் சேயிங், இந்த மாதிரி 3rd ஃபேஸ் 5th ஃபேஸ் இருக்கிற மக்களுக்கு நம்மளால பேசிக்கான பாதுகாப்பு, இன்னையிலிருந்து உங்கள் ஏரியா உங்கள் வீடு பாதுகாப்பில் இருக்கு. ஒரு மாற்றத்துக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் சேஃப்டி. அதனால ஐ வாண்ட் டு சின்சியர்லி தேங்க்ஸ் டு 3rd ஃபேஸ் மக்கள் ஃப்ரம் SM நகர். 4th ஃபேஸ் காரா ரெசிடென்ட்ஸ் அசோசியேஷன். 5th ஃபேஸ் சனா ஃபவுண்டேஷன். வாட் இஸ் சனா ஃபவுண்டேஷன்? சனா ஃபவுண்டேஷன் அப்படின்னா, சனா பற்றி சொல்றதுன்னா நம்முடைய தேசத்துக்கு பெருமை. ஏஷியா லெவலில் ஒலிம்பிக்கு போய் ஸ்பெஷலான கிட்டு போய் 1-2 ஐட்டம் இல்லை, மொத்தமாக போய் ஸ்டேட்டு, நேஷனல், இன்டர்நேஷ்னல் போய் வின் பண்ணி வந்திருக்கேன்னா ஸ்பெஷல் குழந்தை. அப்போ நான் நினச்சேன், இந்த ஸ்பெஷல் குழந்தை ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தங்கக்கூடாது. அப்போ தான் 2 வருஷம் முன்னாடி அந்த அம்மா ஃபோன் பண்ணி கேட்டேன், என் வீட்டில் ஸ்பெஷல் குழந்தை இருக்குது, அவருக்கு பாதுகாப்புக்கு ஒரு கேமரா தேவை. நான் என்ன நினச்சேன்னு தெரியுமா, ஸ்பெஷல் குழந்தைக்கு எதுக்கு கேமரா, மற்றபடி மக்களுக்கு தானே கேமரா தேவை. ஆனால் நான் 2 வருஷம் அந்த அம்மா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த சனமா, அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு போய் பார்த்தேன். அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா நீங்கள் ஒரு ஸ்பெஷல் கிட்டே பார்க்க மாட்டேன். நீங்கள் அங்கே போனால் ஒரு குட்டி தெய்வத்தை தான் பார்க்க முடியும். அந்த குழந்தை தான் சனா பேபி. நான் சொல்லிட்டேன், நீங்கள் இந்த மாதிரி இந்தியாவில் சென்னையில் எத்தனை மக்கள் இருக்குமோ எல்லா மக்களுமே சேர்ந்து ஒரு ஃபவுண்டேஷன் உருவாக்கணும். அந்த ஃபவுண்டேஷனில் எல்லா மக்களுக்கும் எல்லா ஃபெசிலிட்டியுமே கிடைக்கணும். இனி அதிகம் நான் பேச போகிறதில்ல, டைம் கம்மி தான். ஒரு குழந்தையும் கூட இருக்கு, மிஸ்டர் சந்தோஷ். அவர் ஹீரோ. அவரை ஹீரோனா இந்த மாதிரி ஹீரோ நான் பார்த்ததில்ல. +2 ஃபுல் A+. அவரை பார்த்து எப்படி பெருமையாக இருக்குன்றது சந்தோஷ். ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் யூ. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அது தாண்டி லைஃப் எங்கெல்லாம் போக முடியுமோ we will try. Again,
எஸ்ஓசி நான் பேர் விட்டு போகிறதுக்கான நிறைய பேர் விட்டு போயிருக்கும், நிறைய ஆள்கார விட்டு போயிருக்கும். நான் சொல்லல, எனக்கு என் மக்களை பார்த்தா பயம். இது எப்படியாவது பேசி முடிக்கணும். ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பு இந்தியா முழுவதும் போன ஆசை, அந்த ஆசையால் மட்டும்தான் இங்கே நான் வந்து பேச போகிறேன். இனி கடைசியில் வந்து எஸ்ஓசி நான் பணம் போட்டு உருவாக்கின கேம்பெயின் கிடையாது. எஸ்ஓசி வந்து நான் அன்பு போட்டிருக்கேன், கருணை போட்டிருக்கேன், என்னுடைய ஹியூமானிட்டேரியன் கன்சிடரேஷன் போட்டிருக்கேன், நம்முடைய ஆல் இந்தியன்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அந்த கன்செப்ட் நான் கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் தாண்டி என்னுடைய ப்ரேயர் டு கடவுள், சின்சியரிட்டி, லவ், அன்பு எல்லாமே இந்த கிடைச்சிருக்கு. எல்லா மக்களும் இன்னைக்கு வந்திருக்கு. ஆனால் நான் கடவுள்கிட்ட எப்பவுமே ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பேன். என்னுடைய செக்யூர் அவர் சிட்டி நம்ம செய்யற செய்தி வந்து கடவுள் அக்னாலேஜ் பண்ணணும்ல. கடவுள் எப்படி அக்னாலேஜ் பண்ணும்? I used to pray to the God, help me to take this campaign to the next level. And our next level நான் திருப்பி சொல்றேன், our honorable justice R Mahadevan sir here today to bless us from all the angles to show that how important is security for Chennai, Tamil Nadu and our whole country. Once again sir, I want to thank you. I never expect நான் இந்த மாதிரி ஸ்லம்மில் போயிட்டு இருக்கு. இப்போ மொத்தமாக வாழ்க்கை வந்து ஸ்லம்மு தான் போயிட்டு இருக்கேன். நான் அவர்கிட்ட சொல்லுவேன், நமக்கு ரினோகிரேஷன் ஃபங்க்ஷன் இருந்தால் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் இவரே. அப்போ இவர் என்ன பார்க்குறேன்னா, இவன் வந்து ஸ்லம்மில் சுற்றிட்டு இருக்கு. ஸ்லம்மில் சுற்றினவருக்கு எப்படி வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ்க்கு ஆக்சஸ் கிடைக்கும்? அதான் சொல்கிறது. எஸ்ஓசி கேம்பெயின் வந்து நான் சொல்லிட்டேன், திஸ் இஸ் ஹால் ப்ரேயர். நம்ம உண்மையால் ஒரு விஷயம் பண்ணிட்டுனா 100% கடவுள் இங்கே இருக்கும். அண்ட் அவர் லார்ட்ஷிப், தேங்க்யூ சார், தேங்க்யூ. இட்ஸ் நாட் அ காம்ப்ளிமெண்ட். நீங்கள் ஏதாவது ஒரு ஜஸ்டிஸையோ ஏதாவது ஒரு விஐபி பார்த்துருக்கியா? சார் டோன்ட் வாண்ட் டு சிட் இன் a ஸ்பெஷல் சீட். He doesn't want to get the priority. He is just sitting in the plastic chair. And I am the normal below Indian person sharing the stage and space with me. அவ்வளோ பெருமை. இது வந்து சார் என் கூட இருந்து ஷேர் பண்ணலை. நான் வந்து இந்த 5th ஃபேஸ்லையும் 3rd ஃபேஸில் இருக்கிற மக்களை ரெப்ரசன்டேட் பண்ணுறேன் சார். இந்த மக்களுக்கு வந்து சார் கேட்ட மாதிரி ஒரு வீட்டுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும் சார்? ஸ்பெஷல் கிட்ஸுக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கேன். அதனால நம்முடைய ஒரு நோக்கம் வந்து எல்லா மக்களுக்குமே எல்லா வீட்டிலுமே, திருப்பி நான் சொல்கிறேன், எல்லா வீட்டிலுமே பல்பு மாதிரி கேமரா வரணும். 0 கிரைம். நம்ம 10 மினிட்ஸில் ஒரு குழந்தை மிஸ் ஆகுது, 1 ஹவரில் 4 கேர்ள்ஸ் வந்து ரேப் ஆகுது. இது மட்டும் பேசிக் கிரைம். ஆனால் அது தடுக்கிறதுக்கு போலீஸ் இருக்கு, கவர்மெண்ட் இருக்கு, சட்டம் இருக்கு. ஆனால் அது தாண்டி ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது அம்மா கண்ணு. இது வந்து ஒரு அம்மா கண்ணு நம்மளால கொடுக்க முடியறது வந்து அவ்வளோ சந்தோஷம். நம்ம நாட்டிலே இனியாவது ஒரு இன்டர்னல் செக்யூரிட்டி ஆடிட்டிங் நடக்கணும். எங்கெங்கே கேமரா தேவையோ இது நான் தனியாக பண்ண முடியாது, செக்யூர் அவர் சிட்டி கேம்பெயின் தனியாக பண்ண முடியாது. ஆனால் ஜஸ்டிஸ் மாதிரி இந்த மாதிரி ஹேண்ட் வரும்போது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான எனர்ஜி we can go to at any extreme. And once again sir, thank you everyone for your wonderful support. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்குது எனக்கு தெரியும். அது only for the safety. இங்கே இருக்கிற யாருமே எனக்கு தெரியாது, ஜஸ்டிஸே வந்து எனக்கு தெரியாது. கடவுள் எப்படி தெரியுமோ அதே மாதிரி தான் ப்ரேயர் தான். அதனால ஏதாவது பேரோ ஏதாவது டைட்டிலோ நான் விட்டு போயிட்டுனா மன்னிச்சிடுங்க. என்னோட பேச்சினையில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. அகெயின் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஃபார் த மீடியா, நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ் ப்ரமோட் பண்ண வேண்டாம், ஒரு ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ண வேண்டாம், ஒரு கம்பெனி ப்ரமோட் பண்ண வேண்டாம். ஆனால் நம்ம ஊரில் பாதுகாப்பு எவ்வளோ தேவை அது மட்டும் நீங்கள் கொண்டு போய் மீடியா கொண்டு சேரணும். சேஃப்டி வந்து அவ்வளோ முக்கியம். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. IIT மெட்ராஸிலிருந்து மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன், who is with us for a long time, like நம்மளோட ஸ்டார்டிங்கில் இருந்து நம்ம கூட இருக்கிறவர். He is the head of social initiatives and outreach in IIT Madras and India's leading motivational speaker. Secure our city. இந்த ஒரு நிகழ்வு சாதாரணமான நிகழ்வாக பார்த்துட முடியாது.
ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் 2 கண்ணு இருக்குது. இந்த 2 கண்ணு வந்து நமக்கு வேண்டியவன் யார் வேண்டாதவன் யாருன்னு தான் அந்த 2 கண்ணும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் யாராக இருந்தாலும் பொதுவாக ஒரு மனசாட்சியாக ஒரு மனித கடவுளாக இன்னைக்கு உங்கள் வீட்டு முன்னாடி 1200 குடும்பங்கள் இன்னைக்கு என்னைக்குமே செக்யூராக இருப்பதற்காக ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கடவுள் தான் செக்யூர் அவர் சிட்டின்ற ஒரு கேம்பெயின். ஒரு நல்ல கைத்தட்டலோட அவங்கள நம்ம ஆதரிக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லா மேடையிலையும் சொல்கிறது வழக்கம், கைத்தட்டல் அப்படின்றது மனசார இருக்கணும். மனசார கொடுக்குற கைத்தட்டல் மனசுக்கு முன்னாடி இப்படி கைத்தட்டுறது இல்லை, 2 கையையும் தலைக்கு மேலே ஒசத்தி கொடுக்குற கைத்தட்டல் தான் உலகத்தின் தலை சிறந்த கைத்தட்டலாக இருக்கும். அந்த கைத்தட்டலை நம்ம கொடுக்கலாம். இப்போ செக்யூர்காம் என்ற ஒரு நிறுவனத்திற்கு கற்பகம் அவென்யூ சார்பாக நாங்கள் 1,30,000 ரூபாய் செக் வழங்க இருக்கிறோம். ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் முன்னிலையிலே எங்களது குடியிருப்பு அனைவருடைய குடியிருப்பாளர்கள் சார்பாக இந்த 1,30,000 ரூபாய் செக்கை வழங்குவதற்காக கற்பமுனி ரெசிடென்ஸ் அசோசியேஷனுடைய ட்ரெஷரர் பிந்து, செக்ரட்டரி மிஸ்டர் பிரபு அண்ட் கோ ட்ரெஷரர் மிஸ்ஸஸ் மீனாட்சி எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். வாங்க மேலே வாங்க. அண்ட் எல்லோருக்கும் மேலாக மிஸ்டர் பிரசிடென்ட் of Karpagam Avenue, Mr. Naganathan, President of Karpagam Avenue. செக்யூர்காம் என்ற பெயரிலே 1,30,000 ரூபாய் கற்பகம் அவென்யூ சார்பாக வழங்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். இன்னைக்கு வந்து ஜூலை 11, 2026 நம்ம வந்து சென்னையில் SM நகர் 3rd phase, ஆரேபுரம் 4th phase, 5th phase வந்து சென்னையில் தனித்தனி வீட்டுக்கு 100 கேமரா போட்டு இந்த ஏரியா மொத்தமாக பாதுகாப்பில் கொண்டு வந்திருக்கும். 3rd phaseல் வந்து ஒரு 800 ஹவுஸ் பாதுகாப்பு கொண்டு வந்திருக்கும். 4th phaseல் வந்து ஒரு 400, 5th phaseல் வந்து 100+. இதுக்கு முன்னாடி பட்டணப்பாக்கத்தில் 2000 வீடு வந்து phase 1ல நம்ம முடிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து இந்த 3 ஃபேஸோட இனாகுரேஷன். அதே மாதிரி வந்து இந்தியா மொத்தமாக எஸ்பெஷலி வந்து சென்னையிலிருந்து தமிழ்நாடு மொத்தமாக உமன் சேஃப்டிக்காக இந்த கேம்பெயின் எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறோம். And we go apart from Chennai, we are going to start from Madurai and the Coimbatore. And whoever want to request for the free camera, they can register in our website www.secureourcity.org. You can visit our office, you can contact us. This is to show how important is safety. Safety எவ்வளோ முக்கியம். நம்ம நாட்டிலே ஒரு 10 மினிட்லையுமே ஒரு குழந்தை மிஸ் ஆகுது. ஒரு ஹவர்லையுமே வந்து ஒரு சிஸ்டர் தங்கச்சி வந்து ரேப் ஆகிட்டு இருக்குது. அதான் கவர்மெண்ட் போலீஸ் எல்லாம் நிறைய செய்துட்டு இருக்குது. ஆனால் சேஃப்டி வந்து அவ்வளோ முக்கியம். ஒரு பாதுகாப்பு இருந்தால், ஒரு CCTV கேமரா இருந்தால், ஒரு வீடுக்கானாலும் ஒரு ஏரியாவுக்கானாலும் ஒரு நாட்டுக்கு எவ்வளோ மாற்றம் கொண்டு வர முடியும். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் செக்யூர் அவர் சிட்டி கேம்பெயின். நம்ம ஆல்ரெடி we had a meeting with the National Security Advisor Ajit Doval sir, and former National Security Advisor M.K. Narayan sir is with us for last 4 years as a global chairman. அது தாண்டி நிறைய சப்போர்ட் நமக்கு இருக்குது. அது தாண்டி 2 வருஷமாக நம்ம வெல்விஷராக செக்யூர் அவர் சிட்டி கேம்பெயினுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவர் ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் R. மகாதேவன் சார் இன்றைக்கும் வந்திருக்கு. முன்னாடி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவர் வந்திருக்கு. ஏன்னா சேஃப்டி வந்து அவ்வளோ முக்கியம். நான் எப்பவுமே சொல்லுவேன், பல்பு மாதிரி எல்லா வீட்டிலுமே எல்லா பில்டிங்கிலுமே பாதுகாப்பு கொண்டு வரணும். எல்லா இடத்துலையுமே ஒரு 0 crime. அதுக்கு நம்ம எல்லாரையும் சேர்ந்து செக்யூர் அவர் சிட்டி வந்து ஒரு ஆள் தனியாக பண்ண முடியாது. அது வந்து சேஃப்டி எவ்வளோ முக்கியம்.
அதுக்கான மெசேஜ் போகிறதுக்கு உங்கள் மாதிரி இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா மீடியாவுக்கும் நான் நல்லி சொல்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்திருக்கிற இந்த 5th phase நம்ம ஸ்பெஷலி கிட்ஸ் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மென்டலி சேலஞ்சான அத்தனை மக்களும் இன்றைக்கு வந்திருக்கு. அதனால் இனியும் நிறைய தூரம் நமக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல கேமரா போடணும். அது சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு மொத்தமாக, இந்தியா மொத்தமாக இந்த கேம்பெயின் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னையிலிருந்து ஸ்டேட் வைட் தமிழ்நாடு உமன் சேஃப்டி கேம்பெயின் வி ஸ்டார்டிங் அண்ட் டுடே வி இனாகரேட்டட் 3 ஏரியா இன் சென்னை, SM நகர், ஆரேபுரம் அண்ட் அக்ராஸ் சென்னை, செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம், மேடவக்கம், கொன்றத்தூர், பூனமல்லி, அது ஐயாவரம், அதே மாதிரி நிறைய இடத்துல ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன் முடிச்சிருக்கேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ மீடியா ஃபார் ஆல் த சப்போர்ட். தேங்க்யூ. இல்லை, இது நீங்கள் ஒரு கேமரா நீங்கள் கேட்டால் உங்களோட வீட்டுக்கு தனி சிஸ்டம், அதோட யூசர் நேமும் பாஸ்வேர்டு மொத்தமாக சிஸ்டம் உங்களோட வீட்டுக்கு தான். இப்போ நாளை நான் கேட்குறேன், நான் கேமரா போட்டிருக்கு நேற்றுக்கு ஆக்சஸ் கொடுக்குமா? இல்லை, அதோட 100% ரைட்டு உங்களுக்கு தான், நமக்கு ஒரு ஆக்சஸ் இல்லை அதில். அதே மாதிரி 5 வருஷம் வி ஹேவ் 5 இயர் வாரண்டி ப்ராடக்ட்டுக்கு, 1 இயர் நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம். இதில் ஒரு ப்ராடக்டோ பிராண்டோ நம்ம ப்ரமோட் பண்ணுறதில்லை. நான் இதுவரை ஒரு பிராண்டோ ப்ராடக்டோ சொல்லலை, சேஃப்டி மட்டும்தான் பேசுறது. சேஃப்டி எவ்வளோ முக்கியம்னுள்ளது நம்ம சேர்ந்து மீடியா இங்கே மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொரு ஏகரை போகும்போது நம்ம எங்கே செய்திருக்கோம், எத்தனை கவரேஜ் கொண்டு வந்திருக்குன்றதுக்கு நீங்கள் சப்போர்ட். I request Madam Narmada Sampath, former Additional Advocate General of Madras High Court, to distribute the mementos. Madam, please. T. Bharati. Someone named T. Bharati. G. Ganesh Kumar. Ganesh. Photo. Hey. S. John. U. Sanjay. U. K. Brinda. Thank you, U. Sanjay. S. John. U. K. Brinda. Thank you, Brinda. S. John. Nitish. Thank you, Nitish. Hari Krishnan, please be with us as always. S. John, Vineshwaran, B. Jai Sai. Good. Hey, award. Get the awards. Vineshwaran, S. John, Subramanian Savitri, K. Kishore is coming. Come. Okay. Subramanian Savitri. A. Shailesh. S. Shailesh. S. Shaila. Savitri. Please give them a big round of applause. Special recognition awards கொடுத்துட்டு இருக்கோம். அவர் பேரு ஷைலா இங்க வா. Shaila. Yes, Shaila, for the special recognition. Thank you for coming. Jarin. Jitesh. Thank you, Jitesh. Krish Jarin.
SA பகலவன் உங்களுக்கா அது அவரா லீனா ஸ்ரீ खिलाड़ी जय खिलाड़ी दवमदी ऐश्वर्या कोतिराजा किम कार्तायानी यार उंगदना सर्वेश्वरी शिवसी साधना प्रदीप शांति कन्यामा வெற்றிவேலன் துரு இருக்கீங்களா? டி துரு रक्षिता 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 गीता श्री कृतिका श्री आसिक फरहान एपी आसिका फरहा
ராஜசேகர் சார் வெல்கம் பண்ணுறோம். சார் வந்து எஸ்ஆர்எம் ஸ்கூலில் நிறைய ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு வந்து ஃப்ரீயாக படிப்பு கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இப்போ நமக்கு தெரியும் படிப்போட கஷ்டம் எவ்வளோ இருக்குன்ட்டு. வெல்கம் சார். முத்துலட்சுமி, சஞ்சய், டி ராணி, சகானா பர்வீன், ஸ்ரீராம், சகானா பர்வீன், யோசனா மித்ரா, பிந்து வீரபானு, ஜாவேத், ஜாவேத், இந்திரா, இந்திரா, ஜாவேத் அவங்க தான், அடுத்து அவங்க தான். நட்ராஜ், நட்ராஜன், அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி தேர்ட் ஃபேஸ் ஓட ரெசிடென்ஸ் மெம்பர்ஸ் இங்கே இருக்குது. தேர்ட் ஃபேஸ் எஸ்எம் நகர், சத்யவாணி முத்து நகர்லேருந்து மஞ்சுளாக்கா அண்ட் டீம் சாரு எல்லாருமே வாங்க. ஒரு a big shout out for the Samnagar people. ஹலோ, நாங்கள் சத்யவாணி முத்துநகர்லேருந்து வந்திருக்கோம். எங்கள் மாதிரி குடிசை பகுதியில் இருக்க மக்களுக்கு வந்து இந்த மாதிரி செக்யூரிட்டி கேமரா அமைக்கிறது என்று சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அங்கே எல்லாருமே அன்றாட காட்சியாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி குடிசை பகுதியில் இருக்க மக்களும் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் ரீ ஜோயஸ் அவர்கள் எங்கள் பகுதிக்கு அவங்க செக்யூர் டீமோடு வந்து சிறப்பாக வந்து எங்களுக்கு பாதுகாப்பாக மக்கள் வாழ்றதுக்கான சிசிடிவி கேமரா அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்காக அண்ணனுக்கு கோடானு கோடி நன்றிகளும், அண்ணனுடைய டீமோட பணியும் இன்னும் மேன்மேலும் சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்மக்கிட்ட ஒரு டைரக்டர் இருக்குது, மிஸ்டர் ஆண்டனி ராஜ். அவரை டோக்கன் ஆஃப் லவ் த்ரூ மேடம் நர்மதா சம்பத். தேங்க்யூ ஆண்டனி. ஹோஸ்ட் ரெசிடென்ஸ் அசோசியேஷன், அதாவது காரா கற்பகம் ரெசிடென்ஸ் அசோசியேஷன் சொல்லிடுவாங்க. ஐ வெல்கம் த
I invite, please receive this token of love from Secure Our City. And இந்த கற்பகம் அவென்யூவில் வீரபாபு சாரும் பிந்து மேடம் தான் நம்ம கூட ஃபுல் சப்போர்ட்டில் இருந்தது எப்போவுமே. அவருக்காக ஒரு சின்ன மொமெண்டோ. தேங்க்யூ. ஏஷியா ஒலிம்பிக் வின்னர் நமக்கு இங்கே இருக்கிற சூப்பர் ஸ்டார் சனா பர்வீன், ஏஷியா ஒலிம்பிக்ஸ் வின்னர். நல்ல கைத்தட்டு கொடுங்க. இவர் ஏஷியாவில் நம்பர் 1. நிறைய இடத்துல இவர் இப்படி இருக்குன்னு பார்த்தா நமக்கு ஒன்றுமே வராது. ஆனால் ஒரு 10 கிலோமீட்டர்லாம் ஈஸியாக நடந்துடுவேன். ஒரு ஆல்மோஸ்ட் 500 மீட்டர்ஸ் எல்லாம் ஈஸியாக ஸ்விம் பண்ணிடுவேன். நிறைய குவாலிட்டிஸ் இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் இவர். நம்ம கூட இருக்கிற பெரிய மனுஷன், பெரிய மனசு அப்படி சொல்லிடுவார். மிஸ்டர் ஜே சந்தோஷ், who received A+ in all the subjects for the last +2 examination. சந்தோஷ், 2 வார்த்தை பேசுவியா? தேங்க்யூ ஆண்டி. Thank you, Santosh. Sorry for the inconvenience. We have a adaptive dance instructor for the special people, Mrs. Mardunu. Mrs. Mardunu. Thank you so much. We have 2 more teachers. We have Mr. M. Pandian, Miss A. Meenakshi. Mr. M. Pandian, our sports trainer for special kids. Thank you, Mr. Pandian, for coming. சார் வந்து ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸில் நம்மளை மாதிரி ஸ்பெஷல் குழந்தைங்களை ஏசியா கண்ட்ரி வரைக்கும் அமுச்சிட்ருக்காங்க. சார் வந்து நம்மளை மாதிரி உள்ள எல்லா குழந்தைகளுக்குமே ஃபுல் சப்போர்ட். கவர்மெண்ட்டில் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் கிடைக்குதோ எல்லாமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நேரு ஸ்டேடியத்துலேயும் சார் வந்து பண்ணுவாங்க நம்ம குழந்தைங்களுக்காக. ஃப்ரீ ஸ்விம்மிங் பண்ணி நிறைய குழந்தைங்களே ஏசியா லெவலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. தேங்க்யூ சார். இந்த மாதிரி மேலும் மேலும் நிறைய விஷயங்கள் எங்கள் குழந்தைங்களுக்காக பண்ணணும். தேங்க்யூ சார். Thank you, ma'am. And now we have a special person here who is a single father. His name is Superstar Ahmed Basha. Please come. Mrs. J. Bhanupriya, mother of Santosh. Santosh or mother. A great round of applause for her. Santosh, கூடிய சீக்கிரம் இவருக்கு ரெஸ்ட் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. சந்தோஷ் தான் சம்பாதிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. Thank you. We have our former Advocate General over here. அடுத்தது Mr. Hari Krishnan is also always with us as a friend, a mentor, advisor. More than everything, he is a very close friend of us. Thank you, Hari. Thank you so much. இது ஒரு ஃபவுண்டேஷன் starting from today for the special superstars in Chennai.
இந்த ஃபவுண்டேஷனுக்கு இது பெரிய ஒரு அளவு, இது பெரிய அளவில் போக வேண்டியது. We have a small token of love from Secure Our City to Sana Foundation. ஃபவுண்டேஷன் சார்பில் சின்ன ஒரு எங்களோட ரெஸ்பான்ஸுங்க ஒரு மரியாதை. விஜய் அண்ணா, எமில் அண்ணா, அதுக்கு வந்து இன்னொரு ஜஸ்டின் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ஃபவுண்டேஷனை ஓப்பன் பண்ணி வச்சு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நடந்திருக்கீங்க. மெயின் வந்து பாதுகாப்புன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த காலத்தில் எவ்வளோ நடக்குது பாதுகாப்பு இல்லாமல். நாங்கள் ஒர்க் போகிறோம், குழந்தைங்களை விட்டு ஒரு கடைக்கு போகிறாந்தா கூட பாதுகாப்பு இல்லை. எங்களுக்கு பாதுகாப்பாக ஆரம்பித்து தந்து எங்கள் வீடு ஃபுல்லாக சிசிடிவி கேமரா ஃப்ரீயாக கொடுத்து எங்கள் குழந்தைகளை எங்களை மாதிரி ஒரு அம்மாவாக இருந்து பாதுகாத்ததுக்கு ரொம்பவே நன்றி. நன்றி சொல்கிறதுக்கு அளவே இல்லை. தேங்க்ஸ். ஒரே ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் தான், இனி எல்லா குழந்தைங்களுக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு எல்லாருக்கும் இந்த சேஃப்டி போய் சேரணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா குழந்தைகளையும் ரெஸ்பான்ஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். நன்றி. எமில் அண்ணாவும் அப்படி தான். எமில் அண்ணா இதில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னா, என் பொண்ணோடைய தாய் மாமா அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் அண்ணனை வந்து ஒரு ஹானர் பண்ணணும்னு நினச்சேன். SRNM ஹையர் செகண்டரி ஸ்கூல் நந்தபாக்கம் ராஜசேகர் சாருக்கு எங்களால் ஒரு முடிஞ்ச சின்ன மரியாதை. ப்ளீஸ் கிளாப் யூர் ஹேண்ட். கொஞ்சம் டவுன் ஜெஸ்வரன், சஞ்சய், அனைவருக்கும் நன்றி வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். செக்யூர் அவர் சிட்டி தமிழ்நாடு சாப்டரில் நெக்ஸ்ட் சாப்டரில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.